இந்த செழிப்பின் உபதேசம் என்று நினைத்து விடாதீர்கள். அதுவல்ல. இந்த செழிப்பின் உபதேசம் ஆசீர்வாதங்கள் வீணான காரியங்களுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு வீணானவைகளே பேசி தனக்கான காணிக்கைகளுக்காகவே தன்னுடைய வயிற்றையும் தன்னுடைய ஸ்தாபனங்களையும் வளர்த்து கொள்ளும்படியாய் பேசுகிற எல்லாவற்றிலும் அது எல்லாம் தவறு. அந்த வார்த்தைகளின்படி பேசி இவ்வளவுகளைப் போலதான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், உண்மை. ஆனால் பட்சிக்கிற அக்கினி என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கிறதே, சேனைகளின் கர்த்தர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே. எந்த நாள் மட்டும் நீ ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு ஓனாயாய் கூட்டத்துக்குள்ளே நின்று களங்கடித்து கொண்டு இருப்பாய், உன்னை பார்த்து கொண்டு கர்த்தர் சும்மா இருப்பாரோ? முன்பாக உட்கார்ந்திருக்கும் ஆத்துமாக்கள் வெறுமையாய் போகும்படி கர்த்தர் அமைதியாய் இருப்பாரோ? இறங்குவார்.